ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை வீடு பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன். எங்கள் அத்தை பொண்ணு நைட்டு தான் கால் பண்ணி சொல்லியிருந்தா. சரி மைத்ரேயி பாப்பாவை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் எங்கள் அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா, அதிகமாக யாருக்கும் சொல்லல. எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா எனக்கு மட்டும்தான் சொல்லியிருந்துருக்குறான். அவள் கிறிஸ்டினா மாறுனால கணபதி ஹோமம்லாம் இது பண்ணலை, ப்ரேயர் மட்டும்தான் பண்ணான்னு சொன்னான். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், சமையல் கட்டு, இவ்வளோதான். ஒரு சின்ன ரூம் தான் கட்டியிருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கூல் பக்கமாக இருக்குது, நம்ம இங்கேயே வந்துக்கலாமான்னு கூட நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு நீ ஒரு வீட்டுக்கு போயிட்டு 1 மாதம் கூட நீ இருக்கல, ஓடி வந்துட்ட அப்படின்னு சொன்னார். இவர் தான் எங்கள் அப்பா. இது எங்கள் அத்தையோட பழைய வீடு. இங்கே எங்கள் அத்தை இருக்கும்போது நான் அதிகமாக இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன் இங்கே இந்த வீட்டுக்கு. எங்கள் அத்தை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் அப்பாவோட தங்கச்சி, ஒரே தங்கச்சி. பார்த்திங்கன்னா, எங்கள் அத்தை பொண்ணு இது தான். நானே எங்கள் அத்தை பொண்ணு சின்ன வயசுலலாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவது. இதுதான் எங்கள் சித்தப்பா, எங்கள் கடைசி சித்தப்பா. இன்னொரு சித்தப்பா வந்துட்டு போயிட்டார் அவர் எனக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் சித்தப்பா பிரியாணியும் புரோட்டாலாம் வாங்கி கொடுத்துருந்தார். நைட்டு 10 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. அப்புறம் நாங்கள் எப்படி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த 3 முடிச்சு